நம்ம இன்னைக்கு கோட்டயம் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பழைய காலத்து ஒரு 40 வருஷம் பழமையான ஒரு கஞ்சி கடைக்கு வந்திருக்கும். கஞ்சினா வந்து சுடு கஞ்சியில் அவங்க ஏகப்பட்ட வெரைட்டியாக சைடிஷ் தராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த கடையில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். பயங்கர கூட்டமாயிருமா, அதனால் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட வந்துட்டோம். 12 மணி 1 மணிக்கெலாம் இங்கே நிற்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் வந்துருமா. கடையில் சின்ன கடை தான், 4 டேபிள் 5 டேபிள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து கூட்டம் நிறைய வரனால அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம 12 மணிக்கெலாம் சாப்பிட வந்துட்டோம். உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுதான், உள்ளே வாங்க. நம்ம இன்றைக்கி கேரளாவுக்கு ஒரு வேலையை வந்திருந்தோம்மா. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பழைய காலத்து முறைப்படி நம்ம அந்த கஞ்சி இருக்குல்ல, கஞ்சி வந்து சம்பாரிசி கஞ்சி, அதுவும் சுடு கஞ்சின்னு சொல்லுவோம்ல, அந்த சுடு கஞ்சி. அது வந்து கேரளாவில் கோட்டயத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எய்த்தாப்பில் ஒரு கடையில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்றக்காக வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிற டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுதேன். அந்த சூடு கஞ்சி மட்டும் இல்லை, சூடு கஞ்சிக்கு வந்து ரசம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாளி நிறைய ரசம் கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, அதுபோக பயிர் கூட்டு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ஊறுகாய் கொடுத்துருக்காங்க, துவையல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் மெயினான விஷயம். காஞ்ச மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா சதைச்சி கொஞ்சம் உப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவோம். சாதாரண கஞ்சி, நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம், உப்பு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. சம்பா அரிசியோட வாசம் சூப்பராக இருக்குது. பெரிய அரிசி சம்பா அரிசி போட்டிருக்காங்க. ஸ்பூனை வச்சுலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செட்டே ஆகாது. கையை வச்சே சாப்பிட்டோம். ஸ்பூனை ஓரமாக வச்சுட்டு கையை வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சுடுகஞ்சி லைட்டு சூடு இருக்குது, ரொம்ப சூடு ஒன்றும் இல்லை, கரெக்டான சூடாக இருக்குது. சம்பாரிசி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. சுடுகஞ்சி சாதாரணமாக குடிக்கிறதோட நல்லா மோர் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும். மோர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு மோர் வச்சுருக்காங்க. மோரை ஊற்றி குடிச்சு பார்ப்போம். மோர் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க. மாங்காய் ஊறுகாய்க்கும் கஞ்சிக்கும் நம்ம எப்போவுமே குடிக்கிறதா. மாங்காய் ஊறுகாய்க்கும் கஞ்சிக்கும் அது ரெண்டுமே எப்போவுமே ஒரு இணை பிரியாத நண்பர் மாதிரி. மாங்காய் ஊறுகாய் கூட கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அந்த ஃபீலை உங்களுக்கு சொல்லுதேன் பாருங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மாங்காய் ஊறுகாய்க்கும் கஞ்சிக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். மோர் வச்சுருக்காங்க, ரசமும் வச்சுருக்காங்க. நம்ம ரசத்தையும் மோரையும் ஒன்றா சேர்த்து தான் ஊற்றி எல்லாருமே சாப்பிடுதாங்க. நம்மளும் அதேமாரி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ரசம், ரசமும் மோரும் சேர்ந்து, ரசத்தில் உள்ள வாசமும் இருக்குது, அந்த மோரில் உள்ள புளிப்பு இருக்குது, ரசத்தில் உள்ள புளிப்பும் சேர்ந்து அது ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. கஞ்சி உண்மையிலே ஒர்த்து தான். കോട്ടയം ഡിസ്ട്രിക്റ്റിൽ കളക്ട്രേറ്റിൻ്റെ ബാക്കിലായിട്ട് പരേഡ് ഗ്രൗണ്ടിൻ്റെ സൈഡിൽ വരുന്ന ഒരു ചെറിയ കടയാണിത്. ഞങ്ങളിവിടെ 7 മണിക്ക് ഓപ്പൺ ചെയ്യും. രാവിലെ ഇഡ്ഡലി, പൊറോട്ട, അപ്പം, ദോശ, പിന്നെ ചെറുകടി, ചായ, കാപ്പി. പിന്നെ ഉച്ചയ്ക്ക് 12:30 തുടങ്ങും കഞ്ഞിക്ക് ചെറിയ തോരൻ, അച്ചാറ്, പപ്പടം, ചമ്മന്തി, മോര് കാച്ചിയത്, പച്ചമോര്, രസം, പപ്പടം, ഇത്രയും സാധനങ്ങളുണ്ട്. ഞങ്ങൾ 6 മണിയാകുമ്പം
ക്ലോസ് ചെയ്യുന്നതാണ്. കഞ്ഞി 3-3:30 വരെയേ ഉള്ളൂ. ഇത് ഞങ്ങൾ തുടങ്ങിയിട്ട് ഇപ്പം എത്ര വർഷമായി വെച്ചാൽ കഞ്ഞി തുടങ്ങിയിട്ട് ഒരു 12 കൊല്ലമായുള്ളൂ. അതിന് മുമ്പ് ബാക്കിയുള്ള സാധനങ്ങളൊക്കെ ആയിരുന്നു. കഞ്ഞി തുടങ്ങിയിട്ട് 12 കൊല്ലമേ ആയിട്ടുള്ളൂ.